மிதுன ராசி அன்பர்களே, ஆனி மாதம் அற்புதமாக அமையப் போகிறது. 12 ராசியில் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது யாருக்கு? யார் ரொம்ப கவனமாக இருக்கலாம்? யார் மதியமான பலனை அடையணும்? அப்படின்லாம் நம்ம கணிக்கும்போது ரொம்ப சிறந்த பலன்கள்னு சொல்கிறது மிதுன ராசிக்கு இந்த ஆனி மாதத்தில் இருக்கிறது. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ராசியாதிபதி நன்றாக இருக்கார், ராசியில் இருக்கார். ராசியில் இருக்கும்போது அவர் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்றார். சூரியன் ராசியில் இருக்கார். அப்போ சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது நிபுண யோகம் அப்படின்னு சொல்கிறது. சூரியன் 3ஆம் அதிபதியாக இருக்கிறது. எந்த ஒரு செயலையும் தைரியமாக ஏற்றுக்கொள்வது. நான் செய்கிறேன், என்னால் முடியும், நான் படிக்கிறேன், இந்த வேலையை நான் பார்க்குறேன், இந்த பிஸ்னஸ் நான் பண்ணுறேன். திருமணத்துக்கு இப்போ மன வயதில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் பேசும்போது ஓகே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது அதுக்கும் ஒரு தைரியம்தான். நிறைய பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் திருமணத்துக்கு இப்போ வேண்டாம் வேண்டான்னு தள்ளி போடுறாங்க இல்லையா? நல்லா படிச்சிருப்பாங்க, கை நிறைய சம்பாதிப்பாங்க, உலக அறிவெல்லாம் இருக்கும். கல்யாணம்னு சொன்னால் ஒரு குழப்பம் வந்துடும், ஒரு பயம் வந்துடும். ஏன்னா அவங்க பழகினவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்களில் திருமணத்தில் தோல்வி அடைந்தவர்களை பார்க்குறாங்க. இப்போ நிறைய அது இருக்குது, இந்த பிரிவுகள் அப்படின்லாம் நிறைய இருக்குது. அப்போ நமக்கும் அது போல் ஆகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கிறது. அல்லது இது நாள் வரைக்கும் இருந்த அந்த ஒரு சுதந்திரம், ஃப்ரீடம் பறி போயிடுமோ, கமிட்மெண்ட் வந்துடுமோன்னு சொல்லி இந்த பயம்லாம் முற்றிலுமாக சரியாயிடும், பயமே இருக்காது. ஏன்னா சூரியன் ராசியில் இருக்க போகிறார், சூரியனோட புதன் சேர்ந்து இருக்க போகிறார். அதனால் திருமணமாக ஓகே பாருங்கள், நான் பேசுகிறேன், பிடிச்சிருந்தா பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு போல்டாக நீங்கள் சொல்ல முடியும். அதனால் இந்த மாதம் அந்த சூரியன் புதன் சேர்க்கை உங்களுக்கு கல்வியும் கொடுக்கும், வேலையில் நல்ல பேரை கொடுக்கும், பிஸ்னஸில் உயர்வை கொடுக்கும், கல்யாண யோகத்தை கொடுக்க போகின்றது. ரெண்டாவது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், அந்த இடத்துல ஒரு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு உச்சபலத்தோடு இருக்கிறது. அவரோடு சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறது, நடுவில் புதன் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் 3 சுப கிரகங்கள் சஞ்சரிக்கிறது. விசேஷமான ஒரு யோகம் இது. நிறைய பொருளை நீங்கள் இப்போது அடைய போகிறீங்க. ரொம்ப காலமாக உங்கள் கைக்கு வர வேண்டிய சொத்து வராமல் இருந்தால் இப்போ சேரக்கூடிய யோகமானது இருக்கிறது. நீங்கள் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்க முடியாமல் இருந்தால் இப்போ வாங்க முடியும். பூர்வீக சொத்து வருவதில் தடை இருந்தால் அந்த தடையானது விலகும். ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டவசமாக சொத்துக்கள் சேரும். அதெல்லாம் இந்த 2ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால. கணவன் மனைவி பிரிந்திருந்தால் ஒன்று சேர்ந்துடலாம். மிதுனராசியிலிருந்து மனமானவர்களுக்கு புத்திர பேர் சம்பந்தமான யோகமும் கிடைக்கும். ஏன்னா அந்த குடும்ப விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் 2ஆம் இடம், அதில் சுபக்கிரகங்கள் இருக்கிறதுனால புத்திர பேர் யோகமும் கூட உங்களுக்கு ஏற்படும். சூரியன் ராசியில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக உங்களால் செய்ய முடியும். இது நாள் வரைக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி எல்லாரும் பேசும்படியாக நீங்கள் வரலை அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களால் வர முடியும். அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் பிரபல்ய யோகத்தை தரக்கூடியதில் முதன்மையான கிரகமாக இருக்கார். அதனால் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இடத்த பிடிச்சி எல்லோரும் உங்கள் பேரை சொல்லுவாங்க. உங்கள் பேர் அந்த இடத்துல வரும். வேலை பார்க்குற இடத்துல முக்கியமான வேலைகளை செய்து முடித்து ப்ரைஸ் வாங்கிறது, இன்க்ரிமெண்ட் வாங்கிறது, ப்ரமோஷன் வாங்கிறது அப்படின்ற விஷயங்கள் சாத்தியம். ஒரு கலைத்துறையில் இருக்கிறீங்க, விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்க, அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் முதன்மையான ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய யோகமானது இந்த மாதத்தில் இருக்கிறது. அதனால் இந்த மாதம் அதி அற்புதமாக உங்களுக்கு இருக்குது. கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா ஒன்று தான், ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா எல்லாத்தையும் செக் பண்ணி ப்ராப்பராக வாங்குங்க. ரெண்டாவது, செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏன்னா நிறைய பணம் வரக்கூடிய காலம் இல்லையா, அது சரியான செலவு தானா அப்படின்றத யோசித்து பண்ணுங்கள். மற்றபடி இந்த மாதம் சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் நடராஜ பெருமான் ஆணி திருமஞ்சனம் சிதம்பரம் நடராஜ பெருமான் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்களையும்